தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் திரு ரமேஷ். ரெண்டு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து இன்டர்னல் மீட்டிங்கில் தாவேக்காவோடு போகலாமா அப்படின்றதெல்லாம் பேசப்பட்டிருக்கு. வெளிப்படையாக அமித்ஷா வந்து இந்த தேர்தல் திமுகவுக்கானதல்ல, நாங்கள் எப்படி ஆட்சியை பிடிப்போம் அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? இன்டர்னல் மீட்டிங்ல தாவேக்காவோடு கூட்டணி பற்றி ஆலோசிக்கலாம் என்று கூறப்பட்ட தகவலை அடிப்படை இல்லாமல் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பாரதிய ஜனதாவுடன் தாவேக்கா கூட்டு சேருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்கின்றேன். நிர்வாகிகள் ஊழியர்கள் கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியது என்பது, பொதுவெளியில் பேசியது என்பது நிச்சயமாக தொண்டர்களை உத்வேகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு முன்னாலே பேசிய பத்திரிகையாளர் அவர் வந்து ஏற்கனவே 0-0 என்று திரும்ப கூறினார். ஆனால் அப்படி 0-ஆக இருந்த மாநிலங்களில் எல்லாம் பாரதிய ஜனதா பல இடங்களை பெற்று இருக்கிறது, வெள்ள வளர்ந்திருக்கிறது, சில இடங்களில் அதிரடியாக ஆட்சியை பிடித்திருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதனுடைய கூட்டணி 18% வாக்குகளை வாங்கியிருக்கிறது. பாரதிய ஜனதா மட்டும் 11% வாக்குகளை வாங்கியிருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதாவினுடைய வலிமை என்பது வளர்ந்து வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது கூட்டணியை வலிமைப்படுத்துகிற முயற்சி ஏற்கனவே கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் மேற்கொண்டு வருகிறது பாரதிய ஜனதா. பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தி அந்த கூட்டணியை இங்கே ஏற்படுத்த வேண்டும் என்பதிலே பாரதிய ஜனதா அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக என்ற ஒரு கூட்டணி உருவாகுமானால் அது நிச்சயமாக திமுகவுக்கு சவாலாகத்தான் அமையும். ஆட்சி மீது அதிருப்தி கடுமையாக இருந்தாலும் கூட எதிர்ப்பு சக்திகள் பிரிந்திருக்கிற காரணத்தால் தான் திமுக நம்பிக்கையோடு இருக்கிறது. எதிர்ப்பு சக்திகள் ஒன்றிணையுமானால் அப்போது நிலைமை மாறக்கூடும். நன்றி திரு ரமேஷ், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் வந்து பாஜக உன்னிப்பாக கவனித்து வருகிறது அப்படின்றத அமித்ஷா இன்று தெரிவித்த இந்த கருத்துக்களுடைய மொத்த உருவமாக இருக்கிறது. விருந்தினர்களுடைய பார்வைகளை பெற்றோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.